அந்த திட்டத்தினால தான் இன்னைக்கு வீட்டுக்கு வீடு ஒரு இன்ஜினியர் இருக்கக்கூடியது. அன்னைக்கு வித்திட்டவர் எம்ஜிஆர். எல்லா கட்சியை விட முதலாக அதிமுக என்ற ஒரு கட்சி புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்களுடைய தலைமையில் ஒரு ஆபீசருக்கு எப்படி இன்டர்வியூ நடக்குமோ அதே மாதிரி இன்டர்வியூ. அப்புறம் நான் நினைச்சேன், உங்க அம்மாட்ட சொல்லிடல போய், அம்மா எனக்கு இந்த சூட்டு நன்றி, நீங்க கொடுத்தது இனி வேலை செய்ய விட மாட்டாங்க, நான் ரிசைன் பண்ணேன். பெரியார் சொல்லுவாரு, அரசியல்வாதி ஆகிட்டா கல்லடி படும், சொல்லடி படும், செருப்படி படும், எது வந்தாலும் சூடு சொர்ணம் மானம் ரொப்பம் பேச எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாரு பெரியார். அதனால இதெல்லாம் நீங்க இள வயசு, இதெல்லாம் நீங்க சூடாகக்கூடாது, பொறுமையா இருக்கும். பொதுமக்கள் சேவை செய்யறது தானே நீங்க இருக்கீங்க, பப்ளிக் சர்வன்ட் தான் நீங்க. பொதுமக்கள் ஃபோன் பண்றது தானே உங்களுக்கு ஃபோன் வச்சிருக்காங்க. அப்புறம் வந்து இப்போ பேசுகிற வாழ்வும் பேசுறீங்க. சிசிஎன் மீடியா நேயர்களுக்கு இனிய வணக்கம். 2026 தேர்தல், அதை ஒட்டிய பல்வேறு கூட்டணி விவரங்களும் பல்வேறு விதமான பேச்சுகளும் தமிழக அரசியல்களுக்கு ஆரம்பிக்க தொடங்கிவிட்டன. பிரசாந்த் கிஷோர் அதிமுக, தாவேக, பாமக, பாஜக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளை ஒன்றிணைத்து வலுவான கூட்டணியை கட்டமைக்க ஆயத்தமாகி வருகிறார் ஒரு தகவலும். இதுக்கு பின்புலம் பார்த்தீங்கன்னா விஜய், அதிமுக, பாமக, பாஜக உள்ளிட்ட கட்சிகளும் இங்க வந்து தீவிரமாக தெளிமறை பணிகளில் ஈடுபட்டிருக்காங்க. அப்படின்னா இதுல பாத்தீங்கன்னா பாஜக மட்டும் வந்து தவிர்த்துவிட்டு அதிமுக, தாவேக, பாமக உள்ளிட்ட கட்சிகளை வைத்துக் கொண்டு பல்வேறு விதமான பலமான கூட்டணியை முன்னெடுத்து செல்லலாம் அப்படின்ட்டு ஒரு அரசியல் விமர்சகர்களும் நிறைய பேர் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அது குறித்தும் ஒரு தொகுதி வளர்ச்சினா என்ன, தொகுதி மேம்பாடுனா என்ன, தொகுதியுடைய மக்களுக்கு எப்படிலாம் செய்யறது அப்படி வந்து எம்ஜிஆரிடம் கற்றுக்கொண்ட பல்வேறு விஷயங்களையும் நமக்கு அளிக்க காத்து கொண்டிருக்கிறார். முன்னாள் எம்எல்ஏவும் அரசியல் விமர்சகரும் எம்ஜிஆர் தீவிர பக்தரும் மருத்துவருமான ஸ்ரீதரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ஒரு தொகுதி சட்டப்பேரவை உறுப்பினர் எப்படி எல்லாம் இருக்கணும், அதாவது பாத்தீங்கன்னா நீங்க நிறைய முறை சொல்லிருக்கீங்க, முதல் முறையே இப்பதான் வந்து காணொலி பதிவு பண்ணணும். அதாவது வந்து நான் ராஜினாமா செய்ய போறேன் எம்எல்ஏ பத்தி நீங்க அரைநாயிட்டு போய் சொல்றப்ப அந்த மனநிலை விலைக்கு சொல்லுங்க. அதாவது 1981 அதிமுக அடிப்படை உறுப்பினரா என்ன நான் புது பதிஞ்சுக்கிறேன். அதாவது 72ல இருந்து எனக்கு அபரிதமான எம்ஜிஆர் மேல ஒரு நாட்டம். 77 நீ எனக்கு எம்ஜிஆர் எம்எல்ஏ டாக்டர் சீட் கொடுத்தாரு. அந்த 77 தான் திறமையாளர்கள் மருத்துவக் கல்லூரியில் டாக்டர்லான்னு சொல்லி நுழைவுத் தேர்தலை கொண்டு வந்தார். அதுக்கு முன்னாடி என்ட்ரி தான் இன்ஃபுளுன்ஸ் தான். நீங்க சாதனைகள் அதுவும் நுழைவுத் தேர்வுல சட்டப்படி, நியாயப்படி, தர்மத்தின்படி, திறமையின்படி நீங்க மருத்துவ மாணவர்களை சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த திட்டத்தை கொண்டு வந்து நுழைவுத் தேர்வு கொண்டு வந்தது எம்ஜிஆர் தான் 77ல. அந்த திட்டத்தினாலதான் இன்னைக்கு வீட்டுக்கு வீடு ஒரு இன்ஜினியர் இருக்கக்கூடியது. அன்னைக்கு வித்திட்டவர் எம்ஜிஆர் அவர். அதனாலதான் நீங்க வந்து வளர்ச்சி சமூக பொருளாதாரம் மட்டுமல்ல, சமூக அறிவியல் மட்டுமல்ல, சமூக ஆராய்ச்சி மட்டுமல்ல, சமூக உற்பத்தியிலேயே நம்ம தமிழ்நாடு, தமிழ் மக்கள், நம்முடைய தமிழ்நாடு மக்கள் வெவ்வேறு நாடுகளில் சென்று தன்னை முத்திரை பதிப்பதற்கு ஊன்றுகோலாக இருந்தது எம்ஜிஆருடைய அந்த திட்டம். எல்லாரும் பாத்தீங்கன்னா எம்எல்ஏ பதவி வந்து பாத்தீங்கன்னா தக்க வைக்கிறது பல விதமான முயற்சி பண்ணுவாங்க. நீங்க கோபப்பட்டு எதுக்கு போய் ராஜினாமா பண்ணணும்? ஃபர்ஸ்ட் டைம் எம்எல்ஏனால நாங்க வந்து மாவட்ட செயலாளர் மூலமா எம்எல்ஏ ஆகல. அங்கதான் நீங்க பார்க்கணும். ஒரு மந்திரி சிபாரிசுல நாங்க எம்எல்ஏ ஆகல, டைரக்டா இன்டர்வியூ. இந்திய அரசியல் வரலாற்றில் முதலாக இந்தியா முழுதும் உள்ள அரசியல் கட்சிகள் எல்லா கட்சிகளை விட முதலாக அதிமுக என்ற ஒரு கட்சி புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்களுடைய தலைமையில் முதன்மனாக ஒரு ஆபீசருக்கு எப்படி இன்டர்வியூ நடக்குமோ அதே மாதிரி இன்டர்வியூ. அப்போ மாவட்ட செயலாளருக்கு வேலை இல்லை, மந்திரிகளுக்கு வேலை இல்லை, பெரிய பெரிய கட்சி தலைவர்களுக்கு அங்கே வேலை இல்லை. ஸோ இன்டர்வியூ பண்ணி அவங்க செலக்ட் பண்ணதுனால இவங்களுக்கு எல்லாத்துக்கும் போகும். என்னை டாக்டர் ஆனது எம்ஜிஆர், சீட் எம்எல்ஏ கொடுத்தது இந்த அம்மா. இந்த 2 பேர் தான் அவங்க தலைவர். சில எம்எல்ஏலாம்
எம்எல்ஏன்னு பேருக்கு தான் வச்சுக்கிறது. எல்லா வேலையும் எம்எல்ஏ வேலையும் இவங்க செய்யுது. அப்போ நம்ம படித்தவங்க, நமக்குன்னு ஒரு பொறுப்பு இருக்கு. அப்போ வந்து எம்எல்ஏ வேலையை நாங்கள் தான் செய்யணும், மக்கள் எங்களை தான் கேட்பாங்க, ஏன் வேலையை நீங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக உரசல ஆரம்பிச்சது. இப்படி இருக்கு, எங்கே தலையிடக்கூடாது அப்படின்னு ஆரம்பிச்சது. மந்திரிகள்லாம் அவங்களுடைய அதிகாரம் இருக்கு, இந்த அதிகாரத்தை பயன்படுத்தும் போது சரி வராது. உங்களுடைய ஆர்டரை வந்து நாங்கள் ஓவர்லுக் பண்ண முடியாது. ஆனால் இந்த தொகுதியில் வந்து எம்எல்ஏக்குன்னு சில பொறுப்பு இருக்கு, கடமை இருக்கு, வாக்காளருக்கு நான் பதில் சொல்லணும். அதனால அந்த வேலையை நீங்கள் செய்யாதீங்க, அது வேற எங்கேயாச்சும் செய்யுங்க, என்கிட்ட நடக்காது அப்படின்னு நான் சொல்லி பார்த்தேன். சொன்னோன்னு கேட்கல. அப்போ நான் சொன்ன ஒரு கட்டத்தில் இது சரி வராது, இதுலேயே எம்எல்ஏ ஆகணும், உங்களுக்கு அடிமணி போகணும், உங்களுக்கு காலடியில் விழணும்னு நினைக்கிறவங்களுக்கு தான் இது பொருந்தும், எனக்கு பொருந்தாது. 2.5 வருடம் வந்து உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. 91 இல்லை, ஆரம்பத்தில் தான் பிரச்சனை, புதுசாக ஆனவொன்னு தான் இந்த பிரச்சனை, இந்த மாதிரி பிரச்சனைகள். அதே மாதிரி நான் வால்பாறை சென்னை வரைக்கும் அரசுடைய திட்டங்களை விலக்கி சைக்கிள் பயணம் வந்தேன். அப்பவும் பல்வேறு இடர்பாடுகள் எனக்கு இருந்தது, தடைகள் இருந்தது. அதெல்லாம் அடைச்சு ஒடிச்செறிஞ்சிட்டு தாண்டி இருந்தேன். அப்பவும் அம்மாவை சந்திக்க விடாம எத்தனையோ தடங்கள் இருக்கு. அப்ப நான் நினைச்சேன், உன் அம்மாட்ட சொல்லிடல போய், அம்மா நமக்கு இந்த சூட்டு நன்றி நீங்க கொடுத்ததுக்கு, இனி வேலை செய்ய விட மாட்டாங்க, நான் ரிசைன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு மாவட்ட மந்திரிகிட்ட சொல்லணும்ல, மாவட்ட மந்திரி அரணாயம் அவர்கிட்ட போய் வாங்க, நமக்கு சரிப்படாது, ஓவர் இன்டர்ஃபரன்ஸ், நம்ம வேலையை செய்ய விட மாட்டேங்கிறாங்க, நாளைக்கு நான் தான் பொறுப்பு, மக்கள்கிட்ட நான் அப்படி தான் கேட்டு வாக்கு வாங்கி, அப்புறம் வந்து இந்த மாதிரி ஆயிடும் அப்படின்னு ஒரு உதாரணம் சொன்னார். பெரியார் சொல்லுவார், அரசியல்வாதி ஆகிட்டா கல்லடிப்படும், சொல்லடிப்படும், செருப்படிப்படும், எது வந்தாலும் சூடு சொர்ணம் மானம் ரொக்கம் வேஷம் எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவார் பெரியார். அதனால் இதெல்லாம் நீங்கள் இள வயசு, இதெல்லாம் நீங்கள் சூடாகக்கூடாது, பொறுமையாக இருக்கணும் அப்படின்னு சொன்னார். அடுத்து எம்ஜிஆர், நீங்கள் என்னங்க பெரியது, அண்ணாவுக்கு வந்து அண்ணாவை தரக்குறவா அழிச்சு போஸ்ட் ஒட்டி அங்கே ஒட்டிட்டாங்க காஞ்சிபுரத்தில், அண்ணா உங்களை பற்றி தரக்குறவா பேச ஓட்டிட்டான்னு சொன்னேன். அப்படியே ஓட்டியிருக்கான், சரி ஒரு பெட்ரோல் மாதம் தானே, அதில் ஒன்று மாட்டி விடு, எல்லாம் நல்லா பார்த்துட்டு போட்டு அப்படின்னா அதான் சொன்னார். இதுதான் அரசியல், அதனால் இதெல்லாம் நீங்கள் இப்போ இது பண்ணாதீங்க. இல்லை எனக்கு அது நானும் படிச்சிருக்கீங்க, எல்லாம் தெரியும், நானும் அதனால தான் அந்த இதெல்லாம் நான் செய்யறதில்லை, நம்மளாம் 2 வயது நம்ம செய்வோம். ஆனால் என்னுடைய ஜூரிஸ்டிக்ஷனில் என்னுடைய அன்றாட சட்டமன்ற உறுப்பினர் பணியை தடுக்கும் போது அது தவறுது, அதை நான் அம்மாவோட கவனத்தை கொண்டு தான் போகணும் அப்படிங்கும்போது அவங்க கட்சியில் சீனியருங்கிற ஒரு இதை சொல்லி நம்மளை தடுக்கிறாங்க. அப்போ நம்ம தடுப்பு என்ன செய்ய முடியும்? அதனால நீங்கள் மாவட்ட மந்திரி உங்கள்கிட்ட நான் சொல்லணும், அடுத்து நான் அம்மாட்ட தான் போகிறேன், உங்கள்கிட்ட சொல்கிறேன், நீங்கள் கேட்பாங்க மாவட்ட மந்திரிகிட்ட சொன்னியான்னு கேட்பாங்க, மாவட்ட செயலாளர்கிட்ட சொல்லியான்னு கேட்பாங்க, நான் 2 பேரும் சொல்லி தந்திருக்கேன்னு சொல்லணும், இதான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் ஃபர்ஸ்ட். சரி நானே அம்மாட்ட சொல்கிறேன் அப்படின்னு அவரை சொல்லிட்டாரு. நீங்கள் அம்மாட்ட சொல்ல வேண்டியதில்லை, இந்நேரம் அம்மாவுக்கு நியூஸ் போயிருக்கோம், இன்டர்வியூ போயிருக்கோம் அப்படின்னாரு. அவங்களே கூப்பிட்டு கேட்பாங்க, அப்போ நீங்கள் சொல்லுங்கள் நானும் சொல்கிறேன் அப்படின்னாரு. அம்மாவுக்கு போயிடுச்சு. அவரை கேட்டிருக்கும்போது இப்படி இருந்திருக்கும் போதே திடீர்னு ஒரு நாள், சார் நீங்கள் உண்ணாவிரதம் இருக்க போறீங்களாம்ல, யாரு கேட்டது? எஸ்பி அங்கே ஒரு கமிஷனர் எவ்வளோ ஒருத்தர் போட்டு விட்டுருக்கான் பாருங்க, நான் உண்ணாவிரதம் போறேன் கவர்மெண்ட் அகேன்ஸ்டா போட்டு விட்டுருக்காங்க அப்படியே. அப்போ பார்த்தீங்களா ஐயா, நான் சொன்னேன் பார்த்தீங்களா, நான் எங்கே ஒன்றா இருப்பேன், எதுக்கு நான் இருக்கு, இப்போ இது யார் பண்ணது, புரிஞ்சதா உங்களுக்கு அப்படின்னு. அப்போதான் ஒரு விளங்குச்சு. அதுக்கு முன்னாடி நீங்க சொல்றப்ப ஒரு பதற்றப்படைச்சிட்டாரா? அவர் சொன்ன பார்த்து ஐயோ இப்படிலாம் சொல்லக்கூடாது, நீங்க ஒருத்தர் அவங்களுக்கு எம்எல்ஏ சீட் கிடைக்கிறது எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, நீங்க இப்படி சொல்றீங்க, சொல்லிடாதீங்க அப்படி இப்படின்னாரு. அப்புறம் இந்த சொன்ன உடனே தான் ஓஹோ, அப்போ உங்களுக்கு எதிராக வேலை நடக்குது அவரே சொன்னார், உங்களுக்கு எதிராக வேலை நடக்குது சரி அவரு புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டார். மாநாடு நடக்கும்போது அப்போ எம்ஜிஆர் வந்து மாநாட்டில் வந்து உங்களுடைய குறைகளை போஸ்ட் பாஸ்ல போடுன்னு சொன்னாருங்க, ஞாபகா அதே மாதிரி நம்ம சரி அங்கே உள்ள கட்சிக்காரங்க எம்எல்ஏ மாவட்ட செயலாளர்லாம் என்னென்னு செய்யறாங்க, நீங்கள் வந்து எழுதி உங்கள் புகாரில் போட்டுருணும் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு நாளுக்கு இங்கே எடுத்து சொல்லலான்னு மீட்டிங்கில் சொல்லும்போது ஒரு ஆள் செட் பண்ணி எனக்கு எதிராக பேச வச்சுருக்காங்க. அப்போ அவங்க ரண்ணாயக்கு வந்துருக்கு வேணும்னே எப்படி சொல்கிற மாதிரி
மந்திரி கிடைக்கிற மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி வேலையை செய்யாங்க. விசாரிச்சா சொல்லலாம், கேட்டுக்க சொல்லிட்டு இந்த யாரும் கேட்கல. இப்படி இருந்தது. இதுக்கு பின்னாடி யாருன்னு நீங்க உணர்ந்தீங்களா? எனக்கு எல்லாம் தெரியும். அது அரசியல சொல்லக்கூடாது. அதனாலதான் சொல்றேன், எப்பவுமே அரசியல இது எல்லாம் இருக்கத்தான் செய்யும். ஒரு பெரிய கட்சியில நமக்கு சிலதும் இருக்கத்தான் செய்யும். ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம், மற்றவங்களுக்கு கிடைக்காத வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கு. நம்ம இதெல்லாம் பொறுத்துக்கணும். இந்த சிராயத்துக்கு நம்ம பொறுத்தா இது அப்பதான் கட்சிக்கு நல்லது. இதெல்லாம் கடந்து போகணும். நம்ம என்ன இருக்கோம், எம்எல்ஏவா நம்ம என்ன தொகுதிக்கு செஞ்சோம், தொகுதி வளர்ச்சி நம்ம என்ன செஞ்சோம், நம்ம இறந்த பிறகும் நம்ம தொகுதியில நம்மளை பற்றி பேசணும். மாவட்ட வளர்ச்சி கூட்டம், டிஸ்ட்ரிக்ட் டெவலப்மெண்ட் கவுன்சில், மாவட்ட வளர்ச்சி மன்ற கூட்டத்துல கலெக்டர், அடிஷனல் கலெக்டர், வட்டார வளர்ச்சி அலுவலர், எல்லா ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட், அந்த டிஸ்ட்ரிக்ட் எல்லா மாவட்ட எல்லா டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில்னால எல்லாரும் வரணும். எல்லா சட்டமன்ற உறுப்பினர், எம்பி எல்லாரும் வாங்க, நடக்கும், கூட்டம் நடக்கும். அப்போ என்கிட்ட அந்த வீடியோ ஒன்று ஒரு தடவை ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னாரு. எந்த அரசியல்வாதிகிட்ட சொல்ல மாட்டாங்க, என்கிட்ட எப்படி சும்மா சொன்னாரு. அவருக்கு சொல்றாரு, ரொம்ப வீடியோ பாவம், பையன் அப்செட் ஆகிருப்பாவும், சப்கலெக்டர் ரொம்ப திட்டாரு, வாட் ஃபெலோ யூ ஆர் டூயிங், ஃபெல்லோன்னு கூப்பிட்டாரு அப்படின்னு அத்தனை பேருக்கு முன்னாடி வீடியோ ரொம்ப அப்செட் ஆகுது. என்ன வீடியோ மாதிரி இருக்கீங்க, மோகம் வாடி போயிருக்கீங்க. அப்போ தான் இதை சொல்கிறாரு. நான் மனசில் வச்சுட்டு ஒன்றும் குழப்பாதீங்க, இதெல்லாம் யார் சொல்லுவா, அவங்களுக்கு வந்து அரசியல்வாதிட்டு இருந்தால் அந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும். சொன்ன ஒரு சப்கலெக்டர், ஐஏஎஸ் ஆஃபீஸர், யங் பிளட், ஐஏஎஸ் சப்கலெக்டர். வாட் மேன், திஸ் ஃபெல்லோ டிட் நாட் டூ வெல், திஸ் ஃபெல்லோன்னு அப்படியே முந்தின நாள் தான் சொல்லியிருக்காரு. அவருக்கு நம்ம வீடியோக்கு எல்லாருக்கும் முன்னாடி அவமரியாதை போயிட்டார். அவர் டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில் இருக்கும்போது பேசிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன், அந்த டாபிக் எடுக்கும்போது சொல்கிறேன், அந்த அதிகாரிலாம் வளர்க்காங்க, நான் அதிகாரிக்கு சப்போர்ட் பண்ணி பேசணும்னு அவசியம் கிடையாது, ஆனால் நியாயத்தை பேசுகிறேன். நமக்கு பொறுப்புங்க, அதிகாரிகளையும் நம்ம வந்து அவங்களுக்கும் நம்ம எம்எல்ஏ தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். யூஸ்வலி இங்கிலீஷ்ல தான் பேசுனேன். யூஸ்வலி தி அஃபீஷியல்ஸ் ஆர் சீயிங் ஒன்லி தி ஃபைல்ஸ், but they are not seeing the field, whereas the elected representatives are seeing at the field, they are not looking at the file. This is the difference between the officials and the elected representatives. இப்படி சொல்றேன். இது அப்படியே ஹிண்டில் வந்துச்சு இந்த மீட்டிங், இங்கிலீஷ்ல தான் பேசினேன், நான் அப்படியே ஹிண்டில் போட்டுருந்தாங்க. இதை பார்த்துட்டு அன்னைக்கு மாலதி ஐஏஎஸ் அவங்க சீஃப் செக்ரட்டரி, அவங்க வந்து டாக்டர் உங்களுடைய நியூஸ் பார்த்தேன், ரொம்ப நல்லா பேசுனீங்க அப்படின்னாங்க. அப்போ அவங்க கோயம்புத்தூர்ல ஏதோ ஒரு வேற ஒரு போஸ்டிங்ல இருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ இப்படி பேசிட்டு இருக்கும்போது அடுத்த டைல சொன்னேன், see the sub-collectors are thinking that they are from heaven, they are ill-treating their subordinate officers அப்படின்னு பர்டிகுலர் அந்த ஆபீசர், இந்த ஐஎஸ்ஆர் அவரே சொன்னார், எல்லாருமே சொன்னார், சொல்லியிருக்காரு. எங்களுடைய வீடியோவை இந்த மாதிரி ஃபெல்லோன்ட்டு வாட்மேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இஸ் அ கெஸ்டட் ஆஃபீஸர், சீனியர் மினிஸ்டர். இந்த மாதிரி ஆளுகளுக்கு ஒரு ஆஃபீஸர்கிட்ட எப்படி வேலை வாங்குறதுன்னு தெரியல அப்படின்னு பிரச்சனை. எல்லாரும் அப்படியே கூப்பினா போயிட்டான். கலெக்டர் மாதிரி கூ அப்படின்னாரு. சொன்னேன், தட் சப் கலெக்டர் அப்படின்னு அவரு இருந்தாரு, அந்த கலெக்டர் இருந்தார். சொன்னார், யூ ஷுட் நாட் ஸ்பீக் லைக் திஸ் அப்படின்னு அந்த கலெக்டர் சப் கலெக்டர் சொன்னார். சமரசம் நீங்க பண்ணீங்க? பண்ணிக்கவே இல்லை. எனக்கு ஆத்ம திருப்தி. அவருக்கு முகம் மலர்ச்சி அந்த வீடியோவுக்கு, சார் 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 அப்படின்னாரு. யாருமே இப்படி சொன்னதில்லை சார். இல்லை இல்லை, திஸ் இஸ் மை டியூட்டி, நீங்க என்னுடைய ஆபீசர், இப்படித்தானே வச்சிருந்தேன் எம்எல்ஏ. அதாவது இன்னைக்கு இருக்கிற சட்டப்பேரவைலாம் வந்து கடைபிடிக்க வேண்டிய விஷயங்களை வந்து ரொம்ப அழகாக எடுத்து சொல்லிட்டு, அதெல்லாம் வந்து பின்பற்றக்கூடிய விஷயம். எப்படி வந்து தொகுதி விஷயங்கள் எப்படி பேசணும், எப்படி வந்து ஒரு இடர்பாடு நடக்கிற பொழுது சக அதிகாரி அத்தனை ஆபீசர்ஸ், டிஸ்ட்ரிக்ட் ஆபீசர்ஸ் எல்லாருக்கும் முன்னாடி சொன்னேன், வீடியோ ஷுட் நாட் ட்ரீட் லைக் திஸ். ஹி இஸ் ஒன்லி a sub collector. ஐஏஎஸ் ஆபீசர் படிச்சுட்டா இஸ் நாட் திங்க் தட் they are from heaven. They are only a government servant, public servant. இப்படி கிளாஸ் எடுத்தேன். அத்தனை எம்எல்ஏ இருக்காங்க, அத்தனை இருக்காங்க. எப்படி சொல்லி உட்கார்ந்தேன், பேண்ட் தான் போட்டிருந்தேன், பேண்ட் ஷர்ட் போட்டு ஆபீசர் தான் உட்கார்ந்தேன். நானும் இந்த பக்கம் எம்எல்ஏ வேஸ்ட் செட்டு, இந்த பக்கம் எம்எல்ஏ வேஸ்ட் செட்டு, நடுவில் நான் வந்து டிவியேட் ஆக மாட்டேன். நான் சட்டத்தை நல்லா படித்தவன்,
நியாயத்துக்கு தான் செய்வேன், நியாயம்படி தான் இருப்பேன். நியாயம் தவிர்த்து யாராக இருந்தாலும் கேட்பேன். நான் எம்எல்ஏ இருக்காது நான் சொல்றதுக்காக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கலெக்டர்கிட்ட வந்து தனியாக ஒரு கலெக்டர்கிட்ட நான் சொன்னேன், நான் எம்எல்ஏ இருக்கும்போது எங்கள் ஒய்ஃபுக்கு ஒரு இன்டர்வியூ கார்பரேஷன், கோயம்புத்தூர் கார்பரேஷனில் மெடிக்கல் ஆஃபீஸர் இன்டர்வியூ. அரை நேரத்துக்கு அங்கே போல அந்த ட்ரையல் போனோம். அங்கேருந்து ஃபோன் பண்ணி சொல்கிறேன், அவர் வந்து இந்த மாதிரி கார்பரேஷனில் வேலை செய்யறதுக்கு நம்ம சுதாகரம் பொண்ணு அப்ளை பண்ணியிருக்கு, அது என்னென்னு பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் பண்ணிவிட்டு பார்த்து போட்டோன்னா எனக்கு இது மாதிரி போட்டு இது பண்ணிவிட்டு அது வந்து ஒன்லி தான் இதுதான், வேற இன்டர்வியூவும் கிடையாது, சும்மா எடுக்கிறதா. எடுத்தோன்னா சீனியர், என் ஒய்ஃபு சீனியர், இன்னொரு பொண்ணு கிருஷ்ணவேணி, அது ஜூனியர். அது முன்னாடி இருக்கு, அதை போட்டாங்க. ஜூனியர் போடுறது சீனியர் போடுறதுல ஜூனியர் போட்டாங்க. எப்படியே தப்பாயிடுச்சு. சீனியாரிட்டி என் ஒய்ஃப். அப்போ அந்த கமிஷனருக்கு நான் ஃபோன் பண்ணி கேட்டா, என் பொண்ணை ஒய்ஃபை ஃபோன் பண்ணி கேட்க சொன்னேன், கமிஷனருக்கு ஃபோன் பண்ணி கேளு, இந்த மாதிரி தப்பாயிடுச்சு, சீனியருக்கு ஜூனியர் போட்டீங்க, என் பேரு. அந்த கமிஷனர் ஐஏஎஸ் ஆகுது, என்னம்மா நீ ஃபோனில் பேசுகிற, ஃபோன் இல்லாமல் இதை பேசுவ, போனாவிம்மா அப்படின்ட்டான். ஏன்னு சொன்னோன்னே நான் திருப்பி அந்த கமிஷனர் ஃபோன் பண்ணி, அவர் ஐஏஎஸ். என் ஒய்ஃபை டாக்டர் ஃபோன் பண்ணியிருக்காங்க, தவறு உங்கள் மேலே கேட்டிங்கன்னா அவருக்கு அவங்க கேண்டிடேட்டு பப்ளிக் பேசுறது தானே உங்களுக்கு 4 ஃபோன் கொடுத்துருக்காங்க, பப்ளிக் பேசப்பட்ட அந்த ரூல்ஸ் இருக்கா சொல்லுங்கள், பேசாமல் இருக்கலாம். தவறுனா சொல்லுங்கள். பொதுமக்கள் சேவை செய்யறது தானே நீங்கள் இருக்கீங்க, பப்ளிக் சர்வெண்ட் தான் நீங்கள், பொதுமக்கள் ஃபோன் பண்ணுறது தானே உங்களுக்கு ஃபோன் வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து இப்போ பேசக்கூடாது, வாகவும் பேசுனீங்களாமா அப்படின்னு இப்படியே பேசுனது. நானும் டாக்டர் தான், நான் எம்எல்ஏ இல்லை, டாக்டர் தான், நான் டாக்டர் தான், நான் எம்எல்ஏ இல்லை, மெட்ராஸ் பேசுகிறேன். மெட்ராஸ்க்கு வந்து அப்போ சொன்னாங்க இது பண்ணிட்டு இருந்தேன். அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. இப்படி யாரும் பேசிக்க மாட்டாங்கல்ல சார், ஐயா ஐயாமான்னு சொல்லுவாங்க. இப்படி சொல்லிட்டு நீங்கள் பண்ணக்கூடாது, அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ண, நீங்கள் இப்படி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணி அடுத்து நான் எம்எல்ஏ இருக்கும்போது ஃபர்ஸ்ட் செக்ரட்டரி அவரும் தன்னோலிக்காரு. அப்ப என்னுடைய பேக்ரவுண்ட் அவருக்கு தெரியுமில்ல, நல்லா தெரியுமில்ல. என் ஒய்ஃபை பார்த்துட்டு சாரிம்மா எனக்கு ஏதாவது சாரி கேட்டாரு. உணர்ந்துட்டார், அவ்வளவு பெருந்தன்மையான ஆள். அப்புறம் அவர் தான் சொன்னாரு, டாக்டர் உங்க சர்வீஸ்க்கெல்லாம் எனக்கு அட்வைஸ் பண்றாரு, எவ்வளவு சர்வீஸ் பண்றீங்க, பாராட்டுறாரு. உங்களுடைய தன்னல மட்டும் அந்த சேவையை பார்த்துட்டு பண்றது. என்ன டாக்டர், பாலிடிக்ஸ் இஸ் பாலிடிக்ஸ், யூனோ மச் பெட்டர் தான் மீ அப்படின்னு போறது. அந்த கிரட்ஜும் இல்லை ஒண்ணும் இல்லை, அப்படி நீ பாராட்டு. அதான் என்னுடைய சேவையை பார்த்து இந்த மாதிரி ஆளுக்கு தான் உனக்கு கிடைக்கலன்னா அவர் வருத்தப்படுறாரு. அது சமூகத்தில் இன்னைக்கு என்ன பாத்தீங்கன்னா சார், எல்லா இடங்களையும் அதை வந்து பேசப்பட்டு வர்ற ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. ஒவ்வொரு கட்சியிலுமே பாத்தீங்கன்னா அதாவது இவருக்கெல்லாம் வந்து அமைச்சர் பதவி நீங்க சொன்னீங்கல்ல, அந்த காலகட்டத்தில் நாங்களே அந்த காலகட்டத்தில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து எழுதியிருக்கோம், பேசியிருக்கோம். அதில் வந்து உங்களுடைய பெயரும் வந்தது வந்து நிறைய இடங்கள்ல வந்து சுட்டிக்காட்டப்பட்ட விஷயங்கள்.